யாழினி, எண்ணிக்கை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவினுடைய அபிஷியல் எண்ணிக்கையில 237, 239, 240 அப்படின்ட்டு கூடிக்கொண்டே சென்ற பிஜேபியினுடைய எண்ணிக்கை குறைஞ்சி இப்போ நீங்க முதல்ல பேசும்போது 240 இருந்ததுங்க. இப்ப குறைஞ்சி 235 இப்ப வந்துருச்சு. சரிங்களா? சிரிக்கிறீங்க போல தெரியுது நான் சொல்லும் போது. சரி, எண்ணிக்கை குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் நேரமாக ஆக இந்த எண்ணிக்கை இன்னும் குறைந்து காங்கிரசினுடைய எண்ணிக்கை அதிகரித்து இதர கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கை கூடி செல்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு நீங்க நம்புறீங்களா, ட்ரஸ்ட் பண்றீங்களா? ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன் சார். ஏன்னா எனக்கு வந்து பெரிய ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டே பார்த்தோம்னா திருப்பி நான் அங்கதான் போறேன். உத்தரப்பிரதேச பார்த்தோன்னே வந்து ஒரு பெரிய நிம்மதி வந்தது. சில மாநிலங்கள்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம். இப்ப 234 ஆயிடுச்சு. என்னை விட நீங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க போல சார். சரி. பட் ஆல்சோ நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எல்லாரும் பேசினது எக்ஸிட் போல்ஸ் அப்படின்றது. போல்ஸ், அந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து எப்ப அந்த 370 to 400 எப்ப கொடுத்தாங்க அப்படின்னா பிஜேபி எப்ப வந்து அப்கி பார் 400 ஹமாரா அப்படின்னு 400 எங்களுது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் இப்படி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு அந்த எக்ஸிட் போல்ஸ் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எக்ஸிட் போல்ஸ் எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னு பார்த்தோம்னா ஒரு எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து நடக்கிற அந்த அகாடமிக் பர்பஸ்க்கு அங்க இருக்க ஸ்காலர்ஸ்க்கு வந்து சரி மக்களோட என்ன சொல்றது தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, என்ன வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தோட வந்த ஒரு விஷயம் வந்து எக்ஸிட் போல். ஆனா எப்படி இவங்க வந்து ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன், அது இடியா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், இல்ல ஜுடிஷியரியா இருக்கட்டும், எல்லாத்தையும் எப்படி அவங்க நாசம் பண்ணாங்களோ இந்த எக்ஸிட் போலையும் அவங்க வந்து இப்படி கெடுத்து மக்கள் வந்து இனிமே நம்பவே மாட்டாங்க. எக்ஸிட் போல் ஓகே, எக்ஸிட் போலா இவனுங்க எடுத்தது தானே, நம்ப தேவை கிடையாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்மள தள்ளிட்டாங்க. மேம் வந்து அண்ணாமலை பத்தி பேசிட்டாங்க. ரொம்ப அண்ணாமலைக்கு எத்தனை பேர் பிரச்சனை பண்ணாங்க சார். பிரைம் மினிஸ்டர் பண்ணாரு, ஹோம் மினிஸ்டர் பண்ணாரு, பினான்ஸ் மினிஸ்டர் பண்ணாங்க, எக்ஸ்டர்னல் மினிஸ்டர்ஸ் பண்ணாங்க. ஏன் இங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு கவர்னர், எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டே இருந்தாரு. அவ்வளவு கோடியா இறக்குனாங்க. அவ்வளவு இதுக்கு இங்க வேலை பார்த்ததுக்கு எக்ஸ்ட்ரா கூட வாங்கிருப்பாங்க. ஓட்டு வித்தியாசம் ஒன்னும் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாதுங்க. டிஎம்கே வந்து 6903 ஓட்டுல தான் லீடிங்ல இருக்கு இப்ப as per in power. இல்ல சார், அப்டேட்டட் ஐ மீன் நீங்க ஓகே எலெக்ஷன் கமிஷன் இது சொல்றீங்களா? ஆமா, ரிசல்ட். ஆமா, ஒருவேளை அபிஷியலா உங்களுக்கு ஏதாவது கை கிடைச்சதுன்னா நீங்க சொல்லுங்க அது எவ்வளவுன்னு. இல்ல நான் மத்த சேனல்ஸ் வச்சு தான் சொல்றேன். சேனல்ஸ்ல பாக்குறப்ப ஆல்மோஸ்ட் மோர் தென் 15,000 கிட்ட டிஃபரன்ஸ் வருது. 15,000மா? இவங்க இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப அழகா மோர் தென் 10 to 15,000 மோர் தென். ஆமா. சோ இன்னும் ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு திருப்பி எங்களுக்கு இந்த எலெக்ஷன்ல சீட்டு ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது, எங்களுக்கு ஓட்டு பெர்சன்டேஜ் தான் முக்கியம், ஓட்டு பெர்சன்டேஜ் தான். போன வாட்டி அதிமுகவோட சேர்ந்து அதிமுகவோட பலத்தினால இவங்க வந்து சில சீட்ஸ் வந்து அந்த கூட்டணி வந்து ஜெயிச்சது. ஆனா இந்த வாட்டி தனியா வந்து இவங்க எல்லா பல கான்ஸ்டிட்யூன்சிஸ் இவங்க வந்து போட்டியிடறப்ப நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதிகமா இருந்ததுன்னா தானாவே அந்த பெர்சன்டேஜ் அதிகமாகும். அது வந்து ஒரு ஹோல்சேல்ல நம்ம எப்படி திங்ஸ் வாங்குறோமோ அந்த மாதிரியான ஒரு விஷயம், ஒரு காமன் சென்ஸ். புரியுது. இப்ப இவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணன் நான் வந்து 8வது பாஸ்னு நீ 10வது ஃபெயிலுன்னு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. சோ ரொம்ப கிளியரா இருக்காங்க. என்னன்னா நம்மளால தமிழ்நாட்டுல வந்து எதுவுமே பண்ண முடியாது. சோ மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கணும், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்ற பிம்பத்தை உருவாக்குனா மக்களை ஏமாத்திடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பண்ணிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அதெல்லாம் தாண்டி இங்க அரசியல் புரியுதல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா வந்து ஓட்டிங்ல காமிச்சிட்டாங்க. மகாராஷ்டிரா இருக்கட்டும், அதெல்லாம் வெர்டிகல் ஸ்பிரிட் பயங்கர தெளிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப டஃப் ஃபைட் போயிட்டு இருக்கு மகாராஷ்டிரால. மக்கள் வந்து சிவசேனாவை தேர்ந்தெடுத்து அங்க வந்து ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றப்ப அங்க மக்களை ஏமாத்தி பேக் டோர் வழியா காலையில 5 மணிக்கு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி கட்சியை உடைச்சு இப்ப மக்களோட எதிர்ப்பை வந்து சம்பாதிச்சிருக்கிறதா பாஜக வந்து நம்மளால இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ்ல வந்து நம்ம நல்லா தெரியுது நமக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாஜகவோட நோக்கம்
அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலயும் 2 கட்சி தான் இருக்கணும், அது பைபோலார் எலெக்ஷனா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். அதாவது அங்க இருக்கிற, அதுவும் குறிப்பா அது நேஷனல் பார்ட்டிஸா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல வந்து இருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலயும் மாநில கட்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாநிலத்தோட மக்களோட தேவைகள் வந்து மாநில கட்சி, மாநில சுயாட்சி ஒரு விஷயம் பாஜக வந்து ரொம்ப பயமுறுத்துற ஒரு விஷயமா இருக்கு. இப்ப பிஎஸ்பி எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கூட்டணியும் இல்லாதனால இந்த வாட்டி அவங்க வந்து அக்கௌண்டே ஓபன் பண்ணல. சோ அது வந்து இந்த டெமோக்ரஸிக்கு ஒரு வந்து பயங்கரமான ஒரு விஷயமா தான் நான் வந்து